வண்ண காகித பந்து. உங்க எல்லாருக்குமே பந்து வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? இன்னைக்கு நாமே அந்த பந்தை உருவாக்க போறோம். எப்படி பண்றதுன்னு கத்துக்கிறீங்களா? இந்த பந்தை தயார் செய்யறதுக்கு நமக்கு 30 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற 4 வண்ணத்தாள்கள், கத்திரிக்கோல், ஸ்டேப்லர் இது எல்லாம் வேணும். முதல்ல இந்த வண்ணத்தாள்களை ஒன்று மேலே ஒன்று வச்சு இதோட முனையில் ஒரு ஸ்டேப்லரால் பின் பண்ணிடலாம். இப்போ இதோட முனையை மடித்து நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி இடப்பக்கமாக இருக்கிற தாளை வலப்பக்கம் இருக்கிற தாளுக்கு அடிப்பக்கம் குறுக்காக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கணும். இதே செயல்முறையை கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே வர்றப்போ அழகிய வண்ண பேப்பர் பந்து உருவாகிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த தாள்களோட கடைசி பகுதி வர்றப்போ முனைப்பகுதியை ஏற்கனவே மடிக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதிக்குள்ளே வச்சு சொருகிட்டோம்னா பந்தோட முனை வெளியில் வராது. அதாவது இந்த பந்து திறக்காது. இதுக்கு பசை கூட தேவையில்லை. இதோட மீதி பேப்பரை நறுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு அழகான வண்ணத்தாளால் செய்யப்பட்ட பேப்பர் பந்து கிடைச்சிடுச்சு. இவங்க இந்த வண்ண பேப்பரை வச்சு எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறாங்கன்னு பாருங்களேன். என்ன, நீங்கள் உருவாக்கி விளையாட போகிறீங்களா? வண்ணத்தாளுக்கு பதிலாக தென்னை ஓலையை கூட பயன்படுத்தலாம். இந்த ஓலையில் நடுவில் இருக்கிற குச்சியை எடுத்துட்டு 4 ஓலையோட முனையையும் ஒன்றா வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கணும். நாம் ஏற்கனவே வண்ணத்தாள்களில் பின்ன மாதிரியே இந்த ஓலையையும் பின்னோம்னா நமக்கு அழகான ஓலைப்பந்து கிடைச்சிடும். இந்த பந்துக்கு இடையில் ஒரு மெல்லிய குச்சியை நுழைச்சு குச்சியிலேருந்து பந்து வெளியே வராமல் முனையை வளைச்சிக்கணும். இந்த மாதிரி நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நம்மோட படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக்கலாம்.